வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டான க்ரீமியான ஒரு பால் பாயசம் செய்ய போகிறோம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாவோ வீட்டுக்கு யாராச்சும் ஒரு கெஸ்ட் வந்துட்டாவோ டக்குன்னு செய்கிற ஸ்வீட் ரெசிபின்னா அது பாயசம் தான். எப்படி சிம்பிளான டேஸ்டான ஒரு பால் பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். நெய்யில் வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. 20 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை நெய்யில் வறுத்துக்கலாம். முந்திரி போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா நெய்லேயே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாறும். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை சின்ன பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்ல 15 உலர் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா இந்த மாதிரி உப்பி வரும், அது வரைக்கும் வறுத்து அதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். பாயசம் வைக்கிற சேமியாவை சின்ன சின்னதாக உடைச்சி வச்சிருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்திக்கலாம். சேமியால எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி பிரட்டி விடுங்க. சேமியாவை கைவிடாம பிரட்டி விட்டுட்டே இருங்க. சேமியா லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகும், அது வரைக்கும் சேமியா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த சேமியாவை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். 1 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ 100 கிராம் ஜவ்வரிசி சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம சீக்கிரம் வேகும். அடுப்பை 20 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. அரை லிட்டர் காய்ச்சின பால் ஊத்திக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ 200 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். உங்க இனிப்புக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்திக்கோங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே வறுத்த சேமியாவை பாலோட சேர்த்திக்கலாம். சேமியா 2 நிமிஷத்துல வெந்துரும். சேமியா வெந்துடுச்சு. இப்போ 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நெய்ல வறுத்து வச்ச திராட்சை முந்திரி சேர்த்திக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவர்ல பாயசத்தோட மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிரும். இப்போ பாயசம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் கண்டிப்பா வீட்ல பால் பாயசம் செஞ்சு பாருங்க. சுவை ரொம்ப அருமையா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.